சுவாமி, உங்க மகிமையே மகிமை. சுவாமி, உட்காருங்கோ. சுவாமி, இந்த அதிசயத்தை கண்ணால பாக்குற அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனா இது எதனால நடந்ததுன்னு எங்க யாருக்குமே புரியலையே சுவாமி. உங்க மனசுல உள்ள கேள்விகளுக்கு விடைய சொல்லிட்டு போறார். ஆகாய மார்க்கமா போனாரே, அவரோட பேர் கிருஷ்ண துவைபாயனர். பிருந்தாவன பிரவேசம் பண்ண நேக்கிருக்கிற கால அவகாசத்தை சொல்லிண்டு போறார். சுவாமி, ஆமாம் அப்பண்ணா, நான் பிருந்தாவன பிரவேசம் பண்ண இன்னும் 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள் இருக்கிறதுன்னு சொல்லிண்டு போறார். அது மட்டுமல்ல, நான் பிருந்தாவன பிரவேசம் பண்றச்ச இந்த துளசி மாலைய உபயோகம் பண்ண சொல்லி இருக்கார். அந்த கிருஷ்ணரோட மகிமையே மகிமை. பகவானே. சுவாமி, தாங்கள் பிருந்தாவனம் பிரவேசம் செல்ல இன்னும் இத்தனை நாட்கள் தான் இருக்கிறதா? புருஷோத்தமா, புருஷோத்தமா, என்ன புருஷோத்தமா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. புருஷோத்தமா, சுவாமி பிருந்தாவனம் பிரவேசம் பண்றதை நினைச்சு வருத்தப்படுறியா புருஷோத்தமா? அவர் சொல்றச்ச என் காதை என்னால நம்ப முடியல. வாழ்க்கையோட ஆதாரமே இல்லாம போயிடுத்து. இந்த ஜீவன் போறவரை அவருக்கு சேவகம் பண்ணா போரும் நினைச்சேனே. சுவாமியோட இத்தனை வருஷம் இருந்தும் லோக தர்மங்களும் தாத்பரியங்களும் நோக்கு புரியாம போயிடுதா புருஷோத்தமா? சாதாரண மனுஷா நினைக்கிற மாதிரி நாமளும் நினைக்கலாமா? மனுஷாளுக்கு மனுஷா இருக்கிற பிரியத்துக்கு என்னென்னமோ பேர் சொல்றா. ஆனா சுவாமி மேல நாம வச்சிருக்கிற பக்திக்கு இன்னொரு பேரு அன்புதானே. புருஷோத்தமா, குடியானவன் பேச்ச கேட்கிற மாடு மாதிரி ஒரு இடத்துல மட்டுமே உன் மனசு சுத்தின் இருக்கிறது. மனசுக்கும் புத்திக்கும் இடைவெளி இருக்கவே கூடாது. இத்தனை வருஷம் சுவாமிகள்கிட்ட கத்துண்ட ஞானம் இவ்வளவுதானா? உங்களை மாதிரி ஒரு சீடனா என்னால இருக்க முடியாது. நான் ஒரு சாதாரண பக்தனாவே இருந்துடுறேன். ஒரு பக்தன் கடவுள் தன்னை விட்டு போறத ஏத்துக்குவானா சொல்லுங்க. மனுஷாலோட மனசுல இருக்கிறது கண்ணுல தெரியும் சொல்லுவா. இப்போ என் மனசுல இருக்கிறது அந்த சுவாமி மட்டும்தான். சுவாமி மட்டும்தான். இப்போ
இப்ப சொல்லுங்க, மனசுக்கும் புத்திக்கும் இடைவெளி இருக்கிறதா? அவரோட என் ஆயுள் முழுக்க கழிச்சாலும் அது ஒரு க்ஷணத்துல மறைஞ்சிடுமே. அப்படி இருக்கிறச்ச 2 வருஷம்னு சுவாமி சொல்றாரு. அவ்வளவு நாள் தான் அவருக்கு சேவகம் பண்ண நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கிறதா? அதுக்கப்புறம் அவர் இல்லாத ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகமா மாறுமே. கிருஷ்ணா, அது நான் மட்டும் இல்ல, இந்த லோகத்தில் உள்ள எந்த மனுஷாலாலையும் தாங்க முடியாது. நீ சொல்றது வாஸ்தவம் தான் புருஷோத்தமா. துறவு வாழ்க்கையில ரத்த உறவுகளுக்கு இடம் இல்லை. ஆனா பக்தியும் பிரீதியும் அர்த்தம் இல்லாம போயிடாது. இந்த பிருந்தாவன பிரவேசம் இன்னும் பல 100 வருஷங்களுக்கு சுவாமிகளோட ஆசீர்வாதத்தை மனுஷாளுக்கு தரும். அவர்கிட்ட என் வருத்தத்தை சொல்ல நேக்கு திராணி இல்ல. அப்படி பண்ணிட்டா குருவோட பேச்ச மீறின சீடனா நான் மாறிடுமனே. இந்த ஜென்மத்துக்கு இப்படி ஒரு பாவம் தேவையா? அதான் மனசுல வச்சு புழுங்கிட்டு இருந்த. இப்பவே என்ன அழிச்சிக்கப்படாதா பகவானே? கருணையே உருவாயிருக்கிற குருராயருக்கு உன்னோட கவலை தெரியாதா? உன் மனசுல உருவான கேள்விக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்வார். நீ கவலைப்படாத புருஷோத்தமா. சுவாமிகளோட அருளால நடக்கிறது எல்லாமே கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும். மகா ஒரு சிறிய இடைவெளி. மகா தொடர்கிறது. என்ன சுவாமி, இங்க நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கேளே? அப்பன்னா இந்த கோசாலை ரொம்ப தெய்வீகமானது. கடைசியா ஒரு முறை